பிரைஸ் லார்ட். இன்றைக்கு என்னாகமம் 23வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. தேவன் என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. தேவன் என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் மட்டும் வருகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கல்வாரி நிமித்தம், கல்வாரிலே நீர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம், எங்களுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்த நிமித்தம், கர்த்தாவே, எங்களிலே நீர் அக்கிரமத்தை காண்கிறதில்லை, எங்களிலே நீர் குற்றம் பார்க்கிறதில்லை. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இதை அறிக்கை செய்த கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, அவர்களுக்கு இந்த வார்த்தையின்படியே நடக்கட்டும் ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே அநேகர் பார்க்கட்டும் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். தேவையில்லாத எல்லா சொப்பனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்பமான நித்திரையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். புதிய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் நீர் தாங்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு கர்த்தாவே புதிய காரியங்களை அதிசயமாய் செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. சரி, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். God bless you.